வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. சாதத்து கூட சூப்பராக ஒத்து போகிற மாதிரி ஒரு சேனக்கிழங்கு புளி குழம்பு பண்ணிடலாமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கருப்பு மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. கூடவே 2 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, 1/2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு க்யூப்ஸாக போட்டு கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியில் வேக விட்டால் தான் உங்களுக்கு அரிக்காமல் இருக்கும். வெந்ததுக்கப்புறமா அரவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி கொதிக்கிற குழம்புல சேர்த்துருங்க. பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.